ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க, இன்றைக்கி ஆஞ்சநேயர் ஜெயந்தி, ஹனுமன் ஜெயந்தின்னு சொல்லுவாங்க, ஆஞ்சநேயர் ஜெயந்தின்னு சொல்லுவாங்க. நாங்கள் பெருமாள் கும்பிட்றோங்க. அதனால் இன்றைக்கி மிளகு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அவருக்கு பிடிச்ச மிளகு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. உளுந்த 1 மணி நேரம் நான் ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ மிக்சியில் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். வாங்க பார்ப்போம். இப்போ மிக்சியில் போட்டாச்சு, நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். வாங்க, இப்போ உளுந்த வடைக்கு மிளகு வடைக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். மிளகு வடைன்னு சொல்லலாம், உளுந்த வடைன்னு சொல்லலாம். இதில் மிளகு ஜாஸ்தி தான் போட்டு நாரேன் வடை தட்ட போகிறேன். எப்படி நீங்கள் பக்குவமாக அரைக்கிறதுன்னு ஒரு டிப்பு சொல்லித்தரேன். எப்போதுமே உளுந்த வடைக்கு நீங்கள் அரைச்சி முடித்தோன்னே இந்த உளுந்தை எடுத்து நல்லா அப்படி உருட்டி இங்கே பாருங்கள், இங்கே தண்ணி வச்சுக்கோங்க. இப்படி போட்டிங்கன்னா மிதக்கும். இங்கே பாருங்கள், நல்லா மிதக்குது பாருங்கள். உருட்டி அப்படியே கிடக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கிட்ட நான் கையை வச்சு ஆட்டுறேன். எந்த இதுவும் ஆகலை. அதான் உளுந்த வடைக்கோட பக்குவம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. பக்குவமாக நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம மிளகை தட்டி போட்டு நம்ம உப்பு போட்டு கரைச்சிருவோம். மாவை கரைச்சி எண்ணெயை காய வச்சு பொரித்து எடுத்துடலாம். இப்போ மிளகை தட்டி போட்டுக்கலாம். மிளகும் தட்டி இடித்து போட்டாச்சு. இப்போ வாங்க பசரிக்கலாம். மிளகை போட்டு நல்லா பசைஞ்சு வச்சாச்சு. வாங்க, எண்ணெய் சட்டியில் எண்ணெயை ஊற்றி காய வச்சு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இதில் கருவேப்பிலை, வெங்காயம் வேறு எதுவும் சேர்க்காதீங்க. ஏன்னா ஆஞ்சநேயருக்கு படைக்கிறது. அதனால் அவருக்கு பிடிச்சது மிளகு வடை மட்டும்தான். மிளகு வடை, தயிர் சாதம், சக்கரை பொங்கல், இது மட்டும்தான் அவருக்கு பிடிக்கும். வெண்ணெய் பிடிக்கும். அதனால் தயவுசெய்து சாமிக்கு செய்கிறது நம்ம மிளகை மட்டும் தட்டி போட்டு உளுந்த வடை செய்ய போகிறோம். உளுந்த வடை, மிளகு வடை ரெண்டுமே ஒன்று தான். வாங்க, எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி அடுப்பில் எண்ணெய் காயுது. காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுப்போம். இங்கே பாருங்கள், நம்ம தட்டி போட்டாச்சு. ஒன்று ஒன்றா தட்டி எண்ணெயில் போட்டு வெந்துக்கிட்டு இருக்கு. சுவையான மிளகு வடை ரெடி ஆயிடுச்சு. அனைவருக்கும் வணக்கம். மிளகு வடையும் தயிர் சாதம், மிளகு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வடை செஞ்சதை பார்த்தோம். இப்போது தயிர் சாதமும் மிளகு பொங்கலும் குக்கரில் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிட்டு நல்லா கொலைய வேக அடிச்சிச்சு. தயிரும் பாலும் நல்லா ஊற்றி கொஞ்சோண்டு பட்டர் போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து எடுத்துடணும். மிளகு பொங்கலுக்கு நல்லா சாதத்தை மசிச்சு விட்டு மிளகை நல்லா தட்டி போட்டு நெய்யால் வறுத்து கொட்டிக்கிட்டோம்னா மிளகு பொங்கல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.